ஜாக்சன் துரை வாரம் வெள்ளிக்கிழமை எக்கச்சக்கமான படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்குது. அதில் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன படம்? சங்கிலி புங்கிலி கதவுத்தர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பேய் படம் தான். பேய் பட ட்ரெண்டு இப்போ இல்லைனா கூட ஜீவா தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிச்சுச்சாரே சார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தோட இயக்குனர் மிஸ்டர் ஐக்கு வந்து புது டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே உலகநாயகன் கமலஹாசன் பிரியதர்ஷன் சார்க்குள்ள ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பிக்கை அவர் மேலே ஜாஸ்தியை வச்சு இயக்குனர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் வெஞ்சர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துக்குள்ளே போய் பார்த்தாக்கா மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க. நடிகர் ஜீவா இருக்கிறாரு, ஸ்ரீதிவ்யா இருக்கிறாங்க, அப்புறம் தம்பி ராமையா இருக்கிறாரு, அப்புறம் பேய் இருக்குதோ இல்லையோ பேய் படத்தில் கண்டிப்பான முறையில் கோவை சரளா மேடம் இருக்கிறாங்க, திவ்ய தர்ஷினி அவங்களுக்காகவே இருக்கிறாங்க. அண்ட் படத்தில் காமெடிக்காக நடிகர் சூரிய வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில படங்கள் பெருசாக அவருக்கு காமெடியில் கை கொடுக்கல அப்படின்னா கூட மார்க்கெட் அவருக்கு சரியாமல் இருந்த காரணத்தினால இந்த படத்துலையும் புக் பண்ணிக்கிறாங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இருப்பாங்க காமெடி சொல்ல போறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாலே ஒரு 5 நிமிஷம் சிரிச்சிட்டே எங்க காமெடி சொல்லு அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படம் ஓப்பனிங்ல எண்டிங் வரைக்கும் கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில கேட்டகரி இருக்காங்க, உண்மையாகவே அது காமெடியா அப்படின்னு யோசிச்சு ஆராய்ஞ்சு காமெடி உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆனால் தான் சிரிப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு 10-15 சீனில் சிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருந்தால் கூட பேய் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டுன்னு அப்படி போனால் பயமாக இருக்கும், சர்ட்டுன்னு இப்படி வந்தால் பயமாக இருக்கும். இதுதான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இப்படியே வந்துக்கிட்டு பெருசாக ஒரு பயம்படுத்தாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேய் தானே கிட்ட வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் போயிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் பல திகில் காட்சிகள் ஒர்க் ஆகலை. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷால் சந்திரசேகர் அடே அப்பா மியூசிக்கில் பின்னி பெடல் இருக்கிறாரு. அண்ட் கேமரா ஒர்க்ஸ் அருமையாக இருக்குது. அண்ட் விஷால் சந்திரசேகரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேட்குறதுக்குலாம் கூட படத்தோடு பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் படத்தில் பாடிக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஞ்சில் இருக்கக்கூடியங்க ஜிவி, அப்புறம் வந்து அனிருத், அப்புறம் சிம்பு, இது மாதிரியான ஏகப்பட்ட பேர் வந்து படத்தில் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு கூட பிரேம்ஜி தான் பாடியிருக்காரு. ஸோ படத்தில் இருக்கக்கூடிய ப்ரமோஷன் அட்லி வந்து ப்ரொமோஷன் எப்பவுமே கில்லி, அதனால் அட்லி ப்ரமோஷனில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ தேட்டருக்கு எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்க. தேட்டரில் போய் பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க எல்லாருமே ஹாப்பியாக ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காமெடி கலந்த திகில் கலந்த ஒரு மாதிரியான ஜனரஞ்சகமான ஒரு மாதிரியான படமாக இருந்திருக்க காரணத்தினால மக்கள் யாருமே டிசப்பாயின்மெண்ட்டாக வெளியே போகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பவர் பேக்கடாக ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தொய்வாக போகிற காரணத்தினால அப்படின்னு எழுதிடுவாங்க, அப்புறம் ஃபோன் எடுத்துணுன்றவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் படத்துக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபேமிலியோட பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம். ஜீவாக்கு கண்டிப்பான முறையில் இந்த படம் மிக பெருசாக கை கொடுக்கும். அண்ட் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அறிமுகமான நம்ம ஸ்ரீதிவ்யாவுக்கு அப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஃபோனில் ஸ்க்ரீன் ஷேராக வச்சாங்க, டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பராக வச்சாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருந்தாங்க, அவங்கள பற்றி கவிதை எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்ற காரணத்தினால புதுசாக ஏகப்பட்ட கதாநாயகிகள் வந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால பெருசாக அவங்களுக்கு வரவேற்பு இல்லாத காரணத்தினால அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையா சார் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா மயில்சாமி அண்ட் இளவரசு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீனில் தான் வர்றாங்க. அவங்களாம் மிகப்பெரிய நடிகர் அப்படின்றது அவங்க வரக்கூடிய 4 சீன்லேயே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் மிஸ்டர் ஐக்கு இது ஃபஸ்ட்டு படம். கண்டிப்பான முறையில் அந்த கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பான முறையில் படத்தை போய் பார்த்துட்டு வந்து முடிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?